தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக சுதாரிக்கக்கூடிய தவறுகள் நடப்பது உண்டு. ஆனால் சில தவறுக்கு அதனுடைய பிரதிபலனை ஒரு நீடித்த நாட்களாய் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு அநேக மனுஷர்கள் இந்த மனக்குழப்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்த இந்த மிகப்பெரிய தவறுக்கு நான் என்ன செய்வேன்? தாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த வலையிலிருந்து நான் எப்படி தப்பிக்கொள்வேன்? நீங்களும் இந்த பயங்கரமான உண்மையை முகமுகமாக சந்தித்து கொண்டு இருக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டாக்கி கொடுத்திருக்கிற ஒரு வழியை நாம் காணாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகள் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒன்று. நம் ஆத்துமாவின் உண்மையான நிலைமையை இங்கு அவர் பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், அவர் இரட்சகரும் உண்மையுமான தேவனுமாயிருக்கிறார். அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நாம் அவருடைய இந்த வெளிப்பாடை விசுவாசியாமல் இருந்தால் நம்மளிடத்தில் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. பாவத்திலே மரிப்பது என்னவென்றால் தேவனை விட்டு நிரந்தரமாக தூரப்படுத்தப்படுகிறது, நித்திய காலமாய் நரக தண்டனையை பெற்றுக்கொள்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் தெளிவாக எழுதியிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். எந்த ஒரு மனுஷ பிரயாசத்தினாலே இந்த பாவ படுகொலியில் இருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஆனால் இன்றைக்கு தயவுள்ள அன்புள்ள தேவன் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவ சுமையை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுத்தார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்தார். அவர் தேவனாயிருக்கிறார். நாம் இன்றைக்கு நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு அந்த நித்தியகால மரணத்திலிருந்து நீங்களும் தப்பிக்கொள்ளலாம்.